Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வந்து டே 10 தெளிவாக தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து நமக்கு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா அக்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தது. நான் கேட்டது ஒரு நாள், ஆனால் வந்து வாங்கி கொடுத்தது ஒரு நாள். எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால தான் அக்கா வந்து வாங்கி கொடுக்குறது. ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டேன், ஆனால் அன்றைக்கி வாங்கி கொடுக்க முடியல. மறுநாள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கான ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து லோக் பால் மற்றும் லோக் ஆயுக்தா, ஸோ பொதுநல ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிலேட்டடாக வரும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாபிக், முடிக்க போகிற டாபிக். இதில் வந்து பார்ட் வந்து பொது வாழ்வில் எப்படி ஊழல் நடக்குது, அப்போ இந்தியாவில் வந்து ஊழலோட வரலாற்று பின்னணி, அப்புறம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், அப்புறம் அது வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, இதான் முடிக்க போகிற டாப்பிக்கு. நமக்கு தெரியும் ஊழல்னால் என்னன்னு தெரியும். ஸோ அரசு அலுவலகத்தில் நடக்கிற ஊழல் தான் நம்ம ஊழல் சொல்லுவோம். இதில் வந்து 38% நிலம் மற்றும் சொத்துக்களும் ஊழல் நடப்பது ஊழலாக வந்தது தான். 60% பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயி ஆஃபீஸில் வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2019 தரவரிசை கொடுத்துருப்பாங்க, ஊழல் குறியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2020 ஜனவரி மாதம் வெளியிட்டிருப்பாங்க. 180 நாளில் இந்தியோட இடம் பார்த்திங்கன்னா 86 இடமா இருந்திருக்கு. பட் இப்போக்கும் 2024 ஊழல் தரவரிசை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட தரம் பார்த்திங்கன்னா 96வது பிளேஸில் இருக்குது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஊழல் நிறைந்த நாடாக மாறிட்டுருக்கு, அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஊழல் தடுக்கும் நடவடிக்கைகள் வந்து ஒரு ஆணையை கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆணை வந்து சிபிசி சொல்லுவாங்க, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் 1964 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு புலனாய்வு குழு கிடையாது. பட் இது வந்து ஆலோசனை குழுவாக இருக்கும். செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு சாரா நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களோட விசாரணை பண்ணுறதுக்கு தான் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ ஊழல் தடுப்பு சட்டம் வந்து 1900 பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள். ஸோ பல நபர்கள் கொண்ட குழு உறுப்பினர்கள், இயக்குனர் தலைவர் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வந்து மக்கள் எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் வந்து உள்துறை அமைச்சகத்தினால இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ சிபிஐ கட்டுப்படுத்துறது மேற்பார்வை செய்கிறதும் இந்த சிபிசி தான். ரெண்டாவது ஆணையம் பார்த்திங்கன்னா சிபிஐ. ஸோ சிபிஐ வந்து 1963, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 1963 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த துறை வந்து ஆரம்பித்த டே வந்து அன்னைக்கு. இந்த சிபிஐ பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு டெல்லியில் தான் வந்து ஒரு காவல்துறை சிறப்பு காவல் நிறுவனமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக தான் தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து செயல்படுது. இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது. ஸோ சந்தான குழு பரிந்துரைச்சதுனால தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களை வந்து ஒரு இயக்குனர் இருப்பாங்க, இயக்குனராக தலைவராக இருப்பாங்க. அப்புறம் இயக்குனர்கள், அவங்களுக்கு கீழே வந்து துணை இயக்குனர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த இணை இயக்குனர்கள் வந்து இவங்களோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள். யார் வந்து இவங்களை வந்து குழுவில் வந்து அதாவது இயக்குனராக நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 நபர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கும். ஸோ அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, அப்புறம் இந்தியாவோட தலைமை நீதிபதி இல்லைன்னா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்தால் வந்து அந்த இயக்குனர் நியமிப்பாங்க. வழக்குன்னு பார்த்திங்கன்னா இதோட முதல் இயக்குனர் யாருன்னா டிபி கோலி, அவர் தான் வந்து முதல் இயக்குனராக இதில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து செயல்பாடு பார்த்தா நான் வந்து இப்போ ஊழல் லஞ்சம்லாம் வாங்குவாங்களா, அவங்களுக்கு எதிராக அதாவது மத்திய அரசு ஊழலுக்கு ஒரு நடத்தை பற்றி விசாரணை மேற்கொள்வதற்காக தான் இந்த சிபிஐ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நிறைய வந்து கடுமையாக இருக்கும் குற்றங்கள், விசாரணைலாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அது. அப்புறம் வந்து இதோட நிறுவனம் எங்கே இருக்குன்னா, நிறுவனம் வந்து காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து 1996 தான் இதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பயிற்சியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க சிபிஐக்காக பயிற்சி. ஒரு 3 இடத்துல இருக்குது, கொல்கத்தா, மும்பை, சென்னையில் இருக்குது. ஸோ அப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா. ஸோ லோக்பால்னால் என்ன? லோக்பால் வந்து மக்களோட குறை தீர்க்கும் ஒரு முறை தான் லோக்பால். மக்களோட பாதுகாவலன்னு கூட சொல்லலாம். லோக்பால் வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீடன் நாட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1806 ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பேர் வந்து ஓம்புஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரிலேட்டட் நமக்கு வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா தான் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பேர். ஸோ லோக்பால்னால் வந்து மத்தியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து மக்களோட குறை தீர்க்கும் ஒரு முறை தான் லோக்பால். லோக் ஆயுக்தா வந்து மாநிலவையில் உள்ள ஒரு மக்களை குறை தீர்க்கும் முறை தான் லோக் ஆயுக்தா.
ஸோ இது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே போணுச்சு ஸ்டடி. ஸோ இன்றைக்கி இன்னைக்கு உள்ள சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ.